வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. டீ கடையில் செய்கிற மாதிரியே வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி சாப்பிடும்போது ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. 1/2 ஸ்பூனுங்கிறது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கலருக்காக கேசரி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்துனீங்கன்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ 1/4 ஸ்பூன் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நசுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மாவை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நமக்கு வாழைக்காயில் ஒட்டும். இன்றைக்கி நான் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். அதில் மேலே உள்ள தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சீவிடாதீங்க. லைட்டாக மேலே உள்ள தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக சீவி எடுத்ததுக்கப்புறம் அதை ஸ்லைசரில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வாழைக்காய் எடுக்கும் போதே உடஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வாழைக்காய் பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் கண்டிப்பாக நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி போட்டோன்னே எழுந்து வரும். பாருங்கள் பஜ்ஜி எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் டிப் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் தான் பஜ்ஜி போட்டோன்னே உப்பி வரும். இப்போ ஓரளவுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஆயிலில் இருக்கிற இந்த பபிள்ஸ் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ நல்லா வாழைக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பஜ்ஜி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. டீ கடையில் செய்கிற மாதிரியே வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் செஞ்சாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.